ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆனி உத்திரம் 2025 சிவனை எப்படி வழிபட்டால் கேட்ட வரங்கள் உடனே கிடைக்கும். இதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆனி உத்திர திருமஞ்சனம் என்பது தன்னுடைய நடனத்தால் இந்த உலகத்தையே இயக்க வைத்து கொண்டிருக்கும் ஆடல் வள்ளலான நடராஜருக்கு செய்யப்படும் மிக முக்கியமான அபிஷேகங்களில் ஒன்றாகும். இந்த நாளில் திருமஞ்சன தரிசனம் கண்டாலும் சிவ தரிசனம் கண்டாலும் கேட்ட வரங்கள் கிடைக்கும். இந்த நாளில் சிவனை எப்படி வழிபட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். சிவபெருமானின் நடராஜர் திருமேனிக்கு செய்யப்படும் மிக முக்கியமான அபிஷேக நாள் ஆனி உத்திர திருமஞ்சனம். ஆனி மாதத்தில் உத்திர நட்சத்திர நாளில் இது கொண்டாடப்படுகிறது. சிவனின் நடனம் உலக இயக்கத்தை உணர்த்துகிறது. அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு அவரது மனதை குளிர செய்வதற்காக பல்வேறு பொருட்களை கொண்டு அபிஷேகங்கள் நடத்தப்படும். இந்த நாளில் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அர்ச்சனைகள் செய்யப்படுகின்றன. சிவபெருமான் ஆனந்த தாண்டவம். மாயை மற்றும் அகங்காரத்தை அளிக்க நினைத்த சிவபெருமான் தாருகாவனத்தில் முனிவர்களின் ஆணவத்தை அடக்குவதற்காகவும் சிவபெருமான் ஆடிய நடனமே ஆனந்த தாண்டவம். ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்த சிவன் நினைத்தார். தன்னை உணரவும் ஆத்ம ஞானம் அடையவும் சிவன் தாண்டவம் மூலம் மனதை தூய்மைப்படுத்துகிறார். ஆனந்த தாண்டவம் என்பது மோட்சத்தின் பாதையை காட்டும் அடையாளமாகும். சிவனின் கைகளில் உள்ள பொருட்கள் மற்றும் நடனத்தின் நிலை ஆகியவை முக்கியத்துவம் வாய்ந்தவை. வலது கையில் அராவம், இடது கையில் அக்னி, ஒரு கால் மேலே மற்றொரு கால் கீழே உள்ளன. நடராஜரை சுற்றியுள்ள நெருப்பு வளையமானது உலகியல் இன்பங்கள், பிறப்பு இறப்பு என்ற வாழ்க்கை சுழற்சியை காட்டுகிறது. சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடியது எல்லா உயிர்களுக்கும் ஞானம், விடுதலை, கருணை ஆகியவற்றை வழங்கும் செயலாகும். இது உலகம் இயங்கும் விதியையும் காட்டும். ஆனி உத்திர அபிஷேகம் ஏன்? திருமஞ்சனம் என்றால் புனித நீராடல் என்று பொருள். ஆனி உத்திர நாளில் நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அர்ச்சனைகள் நடத்தப்படுகின்றன. இவ்விழா பஞ்ச சபைகள் என போற்றப்படும் சிதம்பரம், மதுரை, திருவாலங்காடு, திருநெல்வேலி, குற்றாலம் ஆகிய 5 தலங்களிலும் மிக சிறப்பான விழாவாக கொண்டாடப்படுகின்றது. நடராஜரின் வடிவம் சிவபெருமானின் 5 தொழில்களான படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் மற்றும் அருள் புரிதல் ஆகியவற்றை குறிப்பதாகும். இந்த அபிஷேகம் இந்த 5 தொழில்களையும் போற்றும் விதமாக நடைபெறுகிறது. ஆனி உத்திர நாளில்தான் சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கு குருந்த மரத்தடியில் தோன்றி உபதேசம் வழங்கினார் என்று நம்பப்படுகிறது. மாணிக்க வாசகர் திருவாசகம் என்ற புகழ்பெற்ற பக்தி நூலை எழுதியவர். இதனால் இந்த நாள் சிவபக்தர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனி திருமஞ்சனத்தை தரிசிப்பதால் செல்வ வளம், மகிழ்ச்சி, துன்பங்களில் இருந்து விடுதலை, சிவபெருமானின் அருள், திருமண வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு, பண நெருக்கடி மற்றும் நோய்களுக்கு தீர்வு ஆகியவை கிடைக்கும். ஆனி திருமஞ்சனம் நடைபெறும் சமயத்தில் 30 முக்கோடி தேவர்களும் நடராஜருக்கு நடைபெறும் அபிஷேகத்தை காண சிவன் சன்னதியில் எழுந்தருள்வதாக ஐதீகம். அந்த சமயத்தில் நாமும் சிவன் சன்னதியில் சிவ தரிசனம் கண்டு நம்முடைய மனக்குறைகளை சொல்லி முறையிட்டால் சிவனின் அருளும் தேவர்களின் அருளும் ஒரே நேரத்தில் கிடைப்பதால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் உடனடியாக நிறைவேறும். சிவபெருமான் மனம் குளிர்ந்திருக்கும் நேரத்தில் நாம் என்ன கேட்டாலும் உடனடியாக கிடைக்கும். ஆனி திருமஞ்சன நாளில் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகத்தை படிப்பது மிகவும் சிறப்பு. முழுவதும் படிக்க முடியாதவர்கள் குறைந்தபட்சம் சிவபுராணத்தை மட்டுமாவது படிக்கலாம். சிவபுராணம் அல்லது திருவாசகம் எதை படித்தாலும் அதன் பொருள் உணர்ந்து படித்தால் அதன் முழு பலனும் சிவனின் அருளும் கிடைக்கும். மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை தொடர்ந்து பாருங்கள்.